தெய்வீகமான சபை. தெய்வீகமான சபை. இந்த தெய்வீகமான சபையில் அப்பமார்களும் பெண்களாக நம்ம தாய்குலங்களும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த குரு மாமேதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கற்றது கைமண் அளவுதான், கலகாதது உலகளவா. ஆமா சார். எல்லமணியப்பனுக்காக திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று நாடகம் வைத்துள்ளார்கள். ஆமா சாமி. கண்ணன் முத்தி மோசம் என்ன நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாட்டில் செய்யறோம். ஆடி பாடி பேருக்கு அகிலத்தில் யாருமே கிடையாது. தில்லையில் சிவனாகப்பட்டவன் கூத்தாடினாராம். பார்வதி மிஞ்சி ஆடவே முடியலையா சிவபெருமானுக்கு. ஆம்பளை தோத்து போயிட மாட்டேங்குது, பொம்பளை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வெசனத்தோட ஆடுறாரு. யாரு? சிவபெருமான் சக்தி கூட. அப்ப பகவான் காலை தட்டி காட்டினாரா? எப்படி? காலையில இந்த குண்டலத்தை கழிச்சிடு. அந்த சிவபெருமான் ஆகப்பட்டவன் இந்த காலை வலித்து இந்த குண்டலத்தை கழிச்சுட்டாரா? குண்டலத்தை கழிச்சப்ப சத்தியம் கழிச்சலான்னு காலை தூக்கினாலா? அப்ப பகவான் ஆகப்பட்டவன் நீ செய்யறது தப்பமான்ட்டாரு. தப்புன்னு மத்தாலும் கொட்டினாலும் ஓ பெண்ணாகப்பட்டவள் காலத்துக்கு காட்டின தப்பா இருக்குது மத்தாளத்தில் தப்புன்னு அடிக்கிறாரு அப்படின்னு தோத்து போயிட்டாலும். யாரு? சத்தியாகப்பட்ட. இல்லைன்னா சிவன் தோத்து போயிருப்பாரு. அப்படி தெல்லையோல் காளியோடு சிவபெருமான் கூத்தாடினாரு. இல்ல வாய்ப்பெல்லாம் மாத்திக்கணும் வந்துட்டுமா தெரிய மாட்டேன் பேசாருங்க மாமா. அப்படி எத்தனையோ கலையை கற்றுணர்ந்த குருமானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்ம குருவா விளங்கக்கூடிய அந்த முனியப்பன் ஆசிரியர் அவரை வச்சு தென்னாடு வரைக்கும் ஆடிட்டு இருக்கிறான். அவரை நம்பிதான் நான் கூத்தாடி நானும் ஒரு ஆளுன்னு பேர் எடுத்தேன். அவருக்கு அந்த ஏதாவது குருவை மரியாதவன் குட்டி சேவரா என்னைக்கு குருவை மரியாதை வீடு குட்டி சேவரா. அப்படி அந்த முனியப்ப ஆசிரியர் இந்த முனியப்பன் அருள் பெற்று சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பகவானுக்காக அதாவது கவர்மெண்ட் வேலை ரிட்டையர்டு நம்ம ஜம்பலிங்க ஐயா அவர்களும் மாதையன் அவர்களும் இன்னும் நம்ம தாய்குலமும் நம்மளுக்காக அன்பு காணிக்கையா கொடுத்தார்களே அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்றே மூங்கில் போல் தலையழைத்து அந்த எந்திரமான் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவர் யாரும் வளர வேண்டும். சொல்லிருக்காங்க. ஆமா பாரு யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பாரு Thank you.
இந்த எல்லையில் அமர்ந்த முனியப்பன் நோய் நொடி வராம இந்த நாட்டுள்ள மக்களுக்கு எந்த முகம் போனாலும் தங்க முகமாக முன்னடந்து அந்த எல்லையை முனியப்பன் அருள் பெற்று சீரும் சிறப்போடு இருந்தாலும் இந்த ராஜ சபையில சிங்கார மேடையில் அவங்க ஓம் சக்திக்கு மாலை போட்டு ஆடுவீங்களாம் பஸ்ல பேசாம இருங்க. கண்டிப்பா ஆடுறாங்க. கதையை கேட்க முடியும். இந்த ராஜசபையில் ஒரு வாடி வந்தனே. நான் யாரு? என்னுடைய நாம என்ன? ஒரு கதையை உண்மை கேட்டாதான் என்ன நல்லா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நானும் என்னன்னு எங்களுக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல. சாமி திருமூர்த்தியில் ஒருவராகிய என் பெயர் ஸ்ரீமந்த நாராயணன். உன் பெயர் ஸ்ரீமந்த
நாராயணன் எம்பெருமான் சீனிவாசன் அகம் என்னும் விளையாட்டு 1008 1008 ஏன் அவதாரமோ 108 108 அதில் தாங்கிய தசவதாரம் 10 அவதாரங்கள் முதல் யுகத்துல 6 அவதாரங்களை எடுத்து ஒரு யுகத்தை முடித்த என்ன அவதாரம் மச்சம் கோர்மம் வராகன் வாமனன் நரசிம்மன் பரசுராமன் இப்படி 6 அவதாரங்களை எடுத்து ஒரு யுகத்தை முடித்த எந்த யுகமும் இவங்க கேட்கறதில்ல. 2வது யுகத்தில் ராம அவதாரம் எடுத்து ஒரு யுகத்தை முடித்தார். 3வது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்தில் நான் எப்படி பிறந்தேன், நான் எதற்காக பிறந்தேன், எதனால காலை எங்குது மத்தவங்க முன்ன சரியில்லைனாங்க. நீங்க 5,000 கூட்டு 10,000 கூட்டு 2 பேர் கூட்டாங்க வர மாட்டாங்க. ஆமா சார், என்னத்துக்கு வராங்க, கூத்துனா தான் வருவாங்க. டேய் எதுவுமே ரசிச்சா தான் தெரியும். ஆமா சார், ரசிக்காது தெரியுமா? பார்த்தேன் 90 வயசு கல்வி போட்டு வயசு 90 வயசு கல்விடா. நம்ம முதுகுடி ரமேஷ் ஏமா இப்படி போயாது பேசிட்டே ஐயா கோமாளியா நீ சேரல, நீ சேரல. தண்ணி எங்க தண்ணி தண்ணி நம்ம தொழில் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து மாட்டிக்கிச்சு. ஆர்கெஸ்ட்ராவில் ஜட்ஜோடு போட்டு ஆடுறதுன்னா பக்கத்தோட வாய் தோண்டு பார்க்குறாங்க. சொல்லி குத்தலாம் என் கையில் முடியல. என்ன நடத்துன்னு சொல்றாங்க உப்புலன்னு சும்மா நடத்தினே பேசிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் என்ன பயத்துக்காரா நெப்புல அது பேசிக்கிட்டு, ஏன்னா ஜனங்க அருங்க எப்படி இப்படி பேசிக்கிட்டா ஏன்னா கடை நடத்துறதா இல்லை பஞ்சாயத்து தானே கேட்டாதான் சுவையோடு இருக்கு, கேட்கல சுவையோடு இருக்காது. பார்த்தா நல்லா இருக்கா, சோறு சாப்பிட்டாதான் தெரியும். சாப்பிட்டாங்க போல்டாவிட்டா
ஆவணி மாசம் ஆவணி மாதம் அஷ்டமி திதி அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சப்தம சங்கார யோகம் யோகம் ரிஷ்பராசி ரிஷ்பல கிணத்துல வடமதலில் சிறந்தலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்கு கார்மேகக்கல நீலவண்ண ஆடை 4 கரம் அழகிய முகம் சங்கு சக்கர கதையுடன் நான் பிறக்கும் பொழுது மகாலை சுத்தி போறேன் மாமியாருக்கு ஆவாதா தாய் மாமனுக்கு ஆவாதா தாய் மாமன் கம்சனு கொல்லணும் சரி இந்த பூமி வாழ்ந்து இருக்கணும் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்தர சங்கார யோகம் ரிஷ்பராசி ரிஷ்ப லக்னத்துல வடமதலில் சிறசாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்கு கார்மேக கலர் நீலவர்ண ஆடை 4 கரம் அழகிய முகத்தோடு சங்கு சக்கர கதையோட நான் பிறக்கும் பொழுது மாலை சுத்தி போனது துணியோட பிறந்தாள் நான். ஓ நீ சுண்ணியோட பிறந்துக்கிற ஏடா கோமாளி சாமி சுண்ணியோட பிறந்துக்குது நீ துணியா சரி நான் ஒரே நிமிஷம் சாமி ஒரே பொறுமை கதை கேட்குறவங்களும் கேட்குறாங்க இந்த ஏரியாவுக்கு எப்படி இருக்கணும்னா நான் கதவுள்ள ஏரியான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன் என்னமோ பேச அவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம இடிஞ்சா நம்மளுக்கு சம்பளம் அப்படி 4 கரம் அழகிய முகத்தோடு மாலை சுத்தி பிறந்ததுனால் தாய்மாமன் கம்சனை கொண்டு இந்த பூமி பாரம் இருக்கணும் பெருமனுடைய அறிந்தைய சிரம் அப்படின்னா 18 ஏக்கர் கோணி சாண பலி கொடுக்கணும் அது மட்டுமல்ல நான் பிறந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சாமி தானாசூர கண்ணனாகப்பட்டவன் 1000 சிரம் 2000 கரங்கள் அப்படி வளைத்தவன் முதல் யுகத்தில் ஆண்டு வந்தா தேவர்கள் எல்லாம் இடையூறு செய்தான் அவனை கொல்ல வேண்டும் என்றால் ஒரு வருடம் சண்டை செய்யணும் எவ்வளவு செய்யணும் ஒரு வருடம் சண்டை செய்யணும் ஒரு வருடம் தவம் செய்யணும் அப்படிப்பட்டால் ஒரு சிலம் அறுபடும் ஒரு வருஷத்துக்கு நீங்க கதை நடத்துங்க அவங்க என்னன்னா கதை நடத்துறதுக்கு அப்படின்னு கதை யாரும் பேசுறாங்களா நீங்க கதை நடத்துங்க அந்தாண்ட பேசலாம் சவுண்டு மாதிரி தெரியலையா உனக்கு ஏறுவிய அது அவருக்கு தெரியும் கதை நடத்துன்னு தான் நம்ம கேட்க முடியாது காதுல அந்த தானாசுவன கண்ணனாகப்பட்டவன் கொல்ல வேண்டும் என்று என் ஜடலத்தை 2ஆக பிரித்து நரன் சண்டை செய்யவும் நாராயணன் தவம் செய்யவும் இப்படி மாற்றி 999 சிரத்தை அறுத்துவிட்டு ஒரு சிரத்துடன் சூரிய பகவானிடம் அபயம் என்று ஓடிவிட்டான். சரி ஏண்டா தேவர்கள் இடையூறு செய்கிறான் அவனை கொன்னேன். அது என் உடலையே 2ஆ பிரிச்சு சண்டை செஞ்சனே தேவர்களே காக்கிறேன் என்று சொல்லி நீங்களே காத்துக்கிட்டா நான் சண்டை செஞ்சுக்கு என்னடா அர்த்தம் இருக்குது அப்படின்னு சூரிய பகவானே யாருன்னு தெரியல அபயம் வந்தா அபயத்தை காக்கணும்னு சொல்லிட்டான். ஆனா நான் சொல்ல அழிய கூடாது. ஆனா உன்னிடம் நான் பயத்து வாழவும் முடியாது. அதனால் கிரியாதா யுகம் போய் துவாபரி யுகம் இருந்தால் எனக்கே மகனாக பிறக்க வைத்து அவன் உன்னால் சாவான் சாமி அப்படின்னு அன்னைக்கு சூரிய பகவான் வரம் கொடுத்திருக்கிறான். அவன் தான் கர்ணனாக பிறந்திருக்கிறான். உலகத்துல நல்ல விருவ பேசுறது கேட்கறது ஜனங்கள் இல்ல. அப்படி தானாசுர கர்ணனாகப்பட்டவன் இப்ப கர்ணனாக வந்திருக்கிறான். 18 நாள் பாரத போரில் 17ஆம் நாள் யுத்தத்திற்கு கர்ணன் வர போகிறான். 300 நாள் எங்க அத்தை கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த செய்தி அவளுக்கு தெரியுமா தெரியாத தெரியல. இப்ப நேரம் எங்க அத்தை கிட்ட போறேன். சரி கிளம்பு சாமி. சாமி நீ அத்தைக்கிட்டே போற? ஆமாப்பா. அத்தை பரிசு என்ன வருது? நீ ஒத்துக்கிட்டு போனியா? அப்படி இல்ல, நீ ஒத்துக்கிட்டு போறியா? அப்படி இல்ல, இந்த செய்தி சொல்றதுக்கு போறது.
பப்ளிக் வேணாம். இவன் பொண்ணு பார்க்க போய் சொல்லு போகணுங்கப்பா. இவன் பையன் கோமாளிதாஸ் நல்லா ஆடுறான். சம்பாதி சோறு போடுவான்னு கூட்டிட்டு போனேன். தாயாளி மாமியார் தண்ணி எடுத்து வர தெரியாது. நல்லா திடீர்னு தண்ணி எடுத்து வந்து கொடுத்தால தண்ணியை பார்த்து கண்ணி அடிச்சாங்க. இவன் ஊர் பார்த்து தண்ணி முன்னு அன்றைக்கே பொண்ணு கொடுக்கணும். ஏடா மாமியார் வச்சுக்கிட்டு என்ன அப்படி சொல்றேன்? நானே மாமியார் வச்சுக்கிறேன். நீ வைக்கல? நானும் வைக்கிறேன். சத்தியமான மாமியார் நீ வைக்கல. ஏன் உன் தலை சத்தியமா வைக்க? ஐயோ இல்ல ரமேஷ் வைக்கல, இந்த பகவான் சரி பரவாயில்ல பார்க்கட்டும். அத்தையை சந்திக்கணும். இப்ப என் அத்தையை பார்க்கணும். ஆகட்டும். புறப்பட போகலாம். கரெக்ட் ஓடுறது கரெக்ட் கேளுங்கள் சபைகளே, அதே நேரத்தில் திருமந்த கண்ணனாகப்பட்டவர் தன் அத்தையாகப்பட்ட குந்தமாதேவை சந்திக்க போகும்போது குந்தமாதேவி தருவார் அவரால் பற்ற சிவனா.
போருமா அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் குறுக்க பேச வெட்டி விடுவோம் அப்படியே. நான் எதுவுமே சொல்லியப்பா. அங்க பேசாத. நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிறேன். என்கிட்ட பேசு. பேசிக்கிறேன். தலைக்காய் திருவிட்டு போய் விழுந்து போயிடும். ஆமா சார். ஏய் யாருக்கு நானிங்க இருந்தாலும் நான் கண்ணமாண்ட என்ன வாங்கிட்டு அருகில் வர வேண்டும். என்னமா என்று வர வேண்டும். ஆமா ஆமா. கம்மட்டு ராஜி பாத்துக்கிறியா? இல்லம்மா. இப்படி மேலையும் கிளிமா பாப்பா. ஆமா ஆமா. அவத்தையே விட்டு பண்ண அப்படி தலைக்காய் கட்டி கொடுத்துருவோம் நானு. ஆமா ஆமா. அண்ணா அந்த வரவேற்கும் அருமை இல்ல சரியார் வரவர் அவற்று வரவேற்கும். அதாவது செல்லாய்க்குன்னூருக்கு சென்று உடன் பிறந்து சகோதரர் வழங்கக்கூடிய அதாவது துறையின் சார்பாக அவருக்கு வெத்தலை அமைத்து கொடுத்து மேச்சேரி மூலக்காடு செல்லப்பன் முத்துராஜா சரி கணபதி கலைவாணி நாடக சபா கொண்டு வந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்த ஒரு நாடகம் கர்ணன் சண்டை 17வது நாள் சண்டை யுத்த காண்டத்தில் ஒரு பாகமாக நடக்கக்கூடிய கர்ணன் சண்டை இந்நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளேன். அன்புள்ளவர்களுக்கும் அந்நிய கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நம்ம ரசிக பொதுமக்களுக்கும் நமது குழுவின் சார்பாக கலை கற்றுடனே மா மேதைகளுக்கும் இந்த கலையே கற்றுடனே மா மேதைகளுக்கும் ராமாயணம் இது மகாபாரதம் இதிகாசங்கள் 2 ஒன்று ராமாயணம் ஒன்று மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் விஷ்ணு புராணம் நாரத புராணம் சீவக சிந்தாமணி பரியாவதி குண்டலகேசி ஆமா 1000 தலையறுத்த அபூர சிந்தாமணி 1000 தலையே ஒரு பெண் அறுத்தாலாம் அபூர சிந்தாமணி நாடகம் சிறந்த நாடகம். இந்நாடகத்தை கட்டுடந்த மாமேதிகளுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக கரமது கூட்டி சிரமதை தாத்தி மனமாக நன்றி வணக்கம். இந்த 17வது நாள் சண்டை கர்ணன் சண்டை என்னும் நாடகத்தை நான் யாரு என்னால் என்ன நடக்க போகிறது நான் ஒவ்வொன்றை அறிவிக்கிறேன். கரங்கள் கட்டி வாய் பதித்து அமைதியா கேட்கணும். நான் சொல்லக்கூடிய கேள்விக்கு மட்டும் கேள். தேவலாத பேசுறேன். நான் எதுக்கு வந்துக்கிறேன் என் நாடகத்தில் என்ன வேலை 3 நடிக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டர் அதாவது ஸ்ரீ மகாபாரதம் ராமாயணம் இந்த வேஷத்தை இப்படித்தான் நடிக்கணும்னு ஐதீகமா எழுதி வச்சிருக்கிறான். படிச்சவங்க பாட்ட கெடுத்தானோ எழுதனவே ஏட்ட கெடுத்தானோ அது பொய். எழுதணும் எப்படி ஆட்ட கெடுப்பான் எழுதவே தெரியாதான். அவங்கிட்ட பேப்பர் கொடுத்தா அவன் கிரிக்கிட்டு தானா அவன் ஏட்ட கெடுத்தானோ அவன் படிக்கவே தெரியாதான். அவங்கிட்ட இந்த பாட்டு போடுறானா எப்படி படிப்பான்? படிக்க தெரியாதவன் மாட்ட கெடுத்தானோ எழுதவே தெரியாது ஏட்ட கெடுத்தானோ. சுதி வேண்டும் மதி வேண்டும் சொல் பிழைய நீக்கிடு சுத்த குரு வேண்டும். 1999 கவி எழுதிய கம்பருடைய கவிக்கு மாடு கட்டும் கட்டா துறை கூட கவி பாடுமா கம்பருடைய பெயர் சொன்னா கம்பருடைய பெயர் சொன்ன கட்ட துறை கூட கவி பாடுமா. அப்பேற்பட்ட கம்பருடைய கவிக்கு ஒண்ணும் தெரியாத அவ யார் பாட்டி அதாவது 1999 கவியும் அத்தனையும் அப்பட்டமா போயினாலும் அவையார் பாட்டி. ஆமா அந்த பரிசு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அப்ப அவையாரி பாட்டி பிடிச்சு இப்படி ரத கோடி கம்பத்துல கட்டி போட்டுட்டாங்களாம். யாரு அவையார் பாட்டி. இந்த கேள்விக்கு தக்க பதில் சொல்லணும் நீ எழுத்து விட்டு நகர முடியாது அப்படின்னாங்களா. அந்த 999 கவியில அந்த கம்பர் என்ன சொன்னார்? காட்சி நிறைய நதி கதிரவன் ஒளிய ஒளி ஒரு மனிதனுக்கு மங்க சுகத்தை விட கொண்டாடி சுகத்தை விட எதுவுமே இல்லைன்னு அந்த 999 கவியில எழுதிட்டாரா. யாரு? கம்பர். அது அத்தனையும் பொய். கம்பருக்கு ஒண்ணுமே தெரியல. 909 கவியுமே பொய்ன்றான். அவையார் பாட்டி. ஆமா அப்ப சரியான பதில் சொல்லணும் இந்த இடத்துல நவர முடியாது. கம்பத்துல கட்டி போட்டாங்க. அப்ப நீ கட்டி போட்டாங்களா இத்தனை பேத்துக்கு நம்ம பதில் சொல்லணும். ஒரு வார்த்தை சொன்னா பொய் சொல்லிட்டா மாட்டிக்குவோம். உண்மை சொன்னா பொழைச்சுக்குவோம். அப்ப எழுதின கவிய அவர் என்ன எழுதுறாரு? காட்சி நதியா நதிதான் இந்த உலகத்தில்